الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن الله يحب من العبد أن يرى أثر نعمته صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடமும் இந்த சிறப்பான ரமதானுடைய மாதத்தை சந்தித்து நல்ல பல அமல்களை செய்வதற்குள்ள சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய நல்ல முயற்சிகளை கபூல் செய்வானாக. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, முடிவுகள் நல்லதாக அமையணும். எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் முடிவு என்ன என்றது தான் எல்லாரும் கேட்கிற கேள்வி. பொதுவான ஒரு கேள்வி ஆயிட்டான். பெரிய கடையை போட்டீங்க, பெரிய அப்படி ஆவரம் செஞ்சீங்க, ஏற்றினீங்க, இறக்கினீங்க, கடைசி என்ன, முடிவு என்ன? வெளிரங்கத்துல பாக்குறதுக்கு டெய்லி ஒவ்வொரு கண்டெய்னர் இறங்கி கொண்டிருக்கி, அதே மாதிரி இவரும் ஏற்றி கொண்டே இருக்கிறார், எல்லாம் நடக்குது. கடைசியா பார்த்தா இவர் லாஸ்டாக இருக்கிறார் என்றா, கடனாளியாகத்தான் நிற்கிறார் என்றா, இவர வியாபாரம் தோல்வி. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, முடிவு என்ன என்று. அதே போலதான் அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றது, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க மௌத்தாவை போல முஸ்லிமாவே ஒழிய மௌத்தாவிடாதீங்க. உங்களோட முடிவு இஸ்லாமிய அமைப்பிலேயே அமைஞ்சிடும். அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. எனவே அந்த சிந்தனையோட, அந்த பயத்தோட தங்களோட வாழ்க்கையை ஓட்டணும். எந்த வேலையை செய்ய போனாலும் அதுதான் முன்னுக்கு வந்து நிக்கணும். எது ஆகிரம். நான் அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமே, கேள்வி கேட்பானே, பதில் சொல்லணுமே, எனக்கு ஒரு மவுத் இருக்குதே. இந்த யோசனை தான் எப்பயும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வைக்க வேண்டிய யோசனை. அதனால தான் நபி சொன்னாங்க, எல்லா இன்பங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் முடித்து விடக்கூடிய மௌத்த அதிகமாக ஞாபகப்படுத்துங்க. பயான் பண்றது ஒரு சுன்னத்து, மௌத்த பத்தி பயான் பண்றது இன்னொரு சுன்னத். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் அதுல அந்த சிந்தனை இல்லாததுனால தான் பாவத்தில் ஈடுபடுறவங்க பாவத்தில் ஈடுபடுறாங்க, பாவம் செய்யறவங்க பாவத்தில் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை இல்லை. அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யறான், மௌத்துடைய சிந்தனை இல்லை. ஏமாத்துறவன் ஏமாத்துறான், மௌத்துடைய சிந்தனை இல்லை. இப்படி என்னென்ன பாவங்கள், தவறுகள், அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய பாவமோ அடியார்களுக்கு செய்யக்கூடிய தவறுகளோ எல்லாத்துக்கும் காரணம் இவருக்கு மௌத்துடைய சிந்தனை இல்லாததான் காரணம். அல்லது மௌத்துடைய சிந்தனை வாயில இருக்கிற தலையில இல்ல. சிலவங்க பேசினா அவரை விட்டா ஆள் இல்ல, அப்படி பேசுவார். அப்படி பேசி எதை எடுத்தாலும் இன்ஷா அல்லா, மாஷா அல்லா, பாரக் அல்லா எல்லாம் வாயில இருக்கும், ஆனா செயல்ல இல்ல. செயல்ல தான் நல்லா எதிர்பார்க்கிறார். பேசுறது எல்லாரும் இப்ப எனக்கு உங்களுக்கு தெரியும், எங்களோட கடைக்கு வாரவங்க போறவங்க அந்நிய மக்களும் இன்ஷா அல்லா என்றாங்க, அந்நிய மக்களும் மாஷா அல்லா என்றாங்க, அந்நிய மக்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாங்க, அந்நிய மக்களும் பாரக் அல்லா என்றாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் சொல்லும், வார்த்தைகள் எல்லாருக்கும் பாவிக்கலும், அதெல்லாம் பெரிய வேலை இல்ல. குர்ஆன பாடமாக்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க, களிமா சொல்லாதவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம குர்ஆன பாடமாக்கினவங்க இருக்கிறாங்க. நபியுடைய காலத்திலையும் களிமா சொல்றதுக்கு முந்தி குர்ஆன பாடமாக்கினவங்க இருக்கிறாங்க, அதுக்கு ஒருதான் களிமா சொல்லி இருக்கிறாங்க. இந்த காலத்துல முஸ்தஷ்ரிகீன் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. முஸ்தஷ்ரிகீன் என்றா
அவங்க இஸ்லாத்தை நல்லா படிச்சு விளங்கி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறவங்க. இன்னைக்கு எங்கட நாட்டிலேயும் பாக்குறோம் இல்லையா, சிலவங்க வந்து பேசுறாங்களே இஸ்லாத்தை பத்தி, ஏன்னா அதென்றாங்க இதென்றாங்க, எத்தனையோ அரபு வார்த்தையில பாவிக்கிறாங்க. சில காளான்கள் திடீரென்று முளைக்கிறது, அது ஏதாவது கொடுத்தா முளைக்கும், கொஞ்ச நாள்ல அப்புறம் கொட்டி பாம்புமா எங்கேன்னு காண இல்லை. தள்ளி கொடுத்து அவங்கள மார்க்கத்தை இஸ்லாத்துக்கு எதிராக பேச வைக்கிறது. அதுக்கு என்ன ஒரு கூட்டம் வைக்கிறார், எல்லாத்துக்கும் ஆள் இருக்கே. கிட்னி பழுதாவி என்று சொல்லி அதுக்கு டாக்குமெண்ட் செய்ய ஆள் இருக்கிறார். சும்மா நல்லா இருக்கிறவருக்கு அவங்க கிட்னி பழுதாவின்னு சொல்லி டாக்குமெண்ட் செஞ்சு வசூல் பண்றாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். நாங்க அதுவல்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுனால சொல்றேன். அப்படி மோசடி. கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாதவங்க எத்தனையோ பேர் பள்ளி வேலைக்கு எடுத்தா பயந்து வேலை செய்யறாங்க. பள்ளி வேலையில செய்ய போல பயந்து வேலை செய்யறாங்க. ஆர்கிடெக்ட் அவரு எனக்கு சல்லி தேவையில்லை, மிக தேவஸ்தானியா, இது ஒரு பள்ளிவாசல், இது ஒரு வணக்கஸ்தலம், அதனால இதுக்கு எனக்கு சல்லி வாணும் என்று பல களிமா சொல்லாத பல சகோதரர்கள் அவ்வளவு பக்தியா பள்ளிவாசல் மதரசாக்கள வேலை வெட்டிகள் மார்க்க வேலை வெட்டிகளுக்கு உதவியா இருக்கிறார். எங்கடவங்கள்ல பலர்கள் நாங்க பாக்குறோம். நான் பொதுவா சொல்றேன், எங்கட நிலைமையை யோசிச்சு பார்ப்போம். பொது வேலை வரப்போல இதுக்கு தானே அங்கிருந்து சல்லி வருவது, பள்ளி சல்லி தானே, எல்லாம் கொடுக்கிறது தானே. இவர் வளமையா கொடுக்கிற கொட்டேஷனை விட கொஞ்சம் கூடியா தான் கொடுக்கிறார், கொஞ்சம் கூடியா தான் போடுறார். ஏண்டா அவங்க அவங்களோட ஊட்ட கவனிக்கிற மாதிரி பள்ளிவாசல கவனிக்கிற இல்லை. பொதுவான அமைப்பு அப்படி கவனிக்கிறவங்களும் நீக்கிறாங்க. பொது வேலை என்று வரப்போது அது கணக்கும் இல்லை. பொது காணிகள் என்று வரப்போது அது கணக்கும் இல்லை. பொதுவான இடங்களுக்குள்ள கடைகள் என்று வரப்போல கணக்கும் இல்லை. நான் முந்தைய ஞாபகப்படுத்திக்கிறேன், பள்ளிவாசலுக்கு சொந்தமான எத்தனையோ கடைகள். யாரும் ஆத்திரப்பற்றாதீங்க, சொல்றத சொல்லி ஆகணும், இல்லாட்டி நாங்க அங்க மாட்டிக்கொள்வோம். பள்ளிவாசல் அந்த காலங்கள்ல இருந்த நல்ல மக்கள் அவங்களோட சொத்துக்களை மதரசாக்களுக்கு கொடுத்தாங்க, பள்ளிவாசல்களுக்கு கொடுத்தாங்க, ஸ்கூல்களுக்கு கொடுத்தாங்க, நல்ல இடங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களோட சொந்த காணி பூமிகளை கடைகளை கட்டி கொடுத்தாங்க, பள்ளியையும் கட்டி பள்ளிக்கு உள்ள இன்கம்முக்கு வழியையும் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ கடை பார்த்தா அது பள்ளிக்கு இல்லை, அது தாருக்கோ சொந்தம், அது தாரோ சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பொது சொத்துக்கள விஷயத்திலே மிச்சம் சாரமா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு மிஸ்வா குச்சிக்குதே, பல்லு விளக்குற மிஸ்வா குச்சி, அந்த அளவு ஒரு இடத்தை இன்னொருத்தருக்கு சொந்தமான இடத்தை அபகரித்தால் கியாமத்துடைய நாளையில அவ்வளவு கோடி மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி புள்ள இந்த உலகத்துக்கு எந்த புள்ள பிறக்க போதோ அது வரைக்கும் உள்ள அவ்வளவு பேரையும் அல்லாஹ் ஒன்று கூட்ட போறான். அவ்வளவு பேரையும் ஒன்று சேர்ப்பானா. குர்ஆன்ல சொல்றான், يوم يجمع الناس ليوم لا ريب فيه. அந்த நாள் அவ்வளவு பேரை ஒன்று சேர்ப்போம், சந்தேகமே இல்லை, நோ டவுட். ஐனமா தகுனு யஅதி பிகுமுல்லாஹு ஜமீஆ. நீங்க எந்த மூல முடுக்கல வாழ்ந்தாலும் உங்களை எல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டாடுவோம். உங்களைய சுட்டு சாம்பல தண்ணில கரைச்சு விட்டாலும் காத்துல விட்டாலும் உங்களையும் எழுப்பாட்டுவோம். இல்லாம இருந்த ஒன்றை உருவாக்கினவனுக்கு திரும்ப இல்லாம போன பிறகு உருவாக்குற பெரிய வேலை இல்லை, அதெல்லாம் பெரிய வேலை இல்லை. முஷ்ரிக்கீன்களுக்கு இந்த ஆக பெரிய சந்தேகம் அதுதான். எப்படி அப்பா இந்த மௌத்தாவினவன் இவன் முள்ள எல்லாம் உக்கி போனதுக்கு போறோம், இவன் மண்ணோட மண்ணா போன போற எப்படி அப்பா எதிர்பார்ட்டப்படுவான்? அந்த கேள்விதான் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த முள்ளுகள் உக்கி போனதுக்கு பின்னால இதுக்கு உசுறு கொடுக்கிறது யாருன்னு கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினா, சொல்லுங்க இவங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. குல் யுஹீஹா அல்லதீ அன்ஷஅஹா அவ்வல மர்ரா. இந்த முள்ளெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய இந்த முள்ளுகளை அவன் உருவாக்கினானோ
அவனே இந்த முள்ளு இல்லாம போன பிறகு திரும்ப உருவாக்க சக்தி வாய்ந்தவன். சுபஹானல்லாஹ். எப்படி பதில் பாருங்க ரப்போட கண்ணிய. ஆகிரத்திலே நம்பிக்கை தான். ஆகிரத்துல பிரச்சனை தான் அவங்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு இந்த ஆகப்பெரிய பிரச்சனை. எப்படி எழுப்பாட்டப்படுவோம், எங்க கேள்வி கணக்கு, எங்க சொர்க்கம் நரகம், அதெல்லாம் நடக்கிற கதை இல்ல, அதெல்லாம் சும்மா கதைத்தான், இவர் பொய் சொல்றார், அதனால செய்யற அநியாயத்தை எல்லாம் இங்கே செய்வோம், வேண்டிய கூத்த போடுவோம், வேண்டிய மாதிரி வாழுவோம், அந்த அமைப்புல இந்த ஆட்கள் ஆகும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மிஸ்வா குச்சிட அளவு இன்னொருத்தருக்கு சொந்தமான பொதுவான ஒருத்தருடைய இடத்தை பிடிச்சாவே அவ்வளவு மக்களுக்கு முன்னால அவர் அந்த காணிய 7 பூமி வரைக்கும் அந்த காணி துண்டு எடுத்து 7 பூமி 7 வானம் மாதிரி 7 பூமி குர்ஆன்ல சொல்றாங்க. அதை எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி இவர களத்துல அதை போட்டு கொண்டு இவர் வருவார். எப்படி இருக்கும்? ஒட்டக கல்லன் ஒட்டகத்தை களத்துல அடிச்சு கொண்டு வருவான், ஒட்டகம் சத்தம் போட்டு கொண்டு இருக்குமேண்டாங்க நபி. மாட்டு கல்லன் மாட்டை களத்துல அடிச்சு கொண்டு வருவான், அது சத்தம் போட்டு கொண்டிருக்கும். ஆட்டு கல்லன் ஆட்ட காலத்துல அடிச்சு கொண்டு வருவான், அது சத்தம் போட்டு கொண்டு. இப்படி யாரு மோசடி செய்யறாங்களோ, அவங்க எதை மோசடி செஞ்சாங்களோ, எதை களவெடுத்தாங்களோ, அத கியாமத்துடைய நாளில் எடுத்துக்கொண்டு வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. அப்படி ஏதாவது நடந்திருந்தா முதல்ல அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை திருப்பி கொடுக்க சந்தர்ப்பம் இருந்தா, வசதி இருந்தா அதை திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்க வசதி இல்லாட்டி சொந்தக்காரத்தை போயிட்டு சொல்லணும், நான் முந்தி கடையில வேலை செய்ய போல இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன், அதனால இப்ப எனக்கு திருப்பி தாரத்துக்கு அதுக்கு வசதி இல்ல, என்னைய ஸ்ரீதேவி மன்னிச்சிருங்க, இல்லாட்டி நான் அங்க மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். இங்க உள்ள கேவலம் சின்ன கேவலம், அங்க உள்ள கேவலம் பயங்கர கேவலம். இன்றைக்கு தெரிய வந்தா பஸ்ஸுக்கு மட்டும்தான் தெரிய வரும். அவரு சொன்னா ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவார், சொல்லக்கூடாது. அவரு அதை மறைச்சு கொள்ளணும் அல்லாவுக்காக. அப்படி சொன்னாலும் 4 பேரோட முடிஞ்சு. அங்க முழு மனித சமுதாயத்துக்கும் தெரிய வரும் இவர் களவெடுத்தது. கேவலத்தில் ஆகப்பெரிய கேவலம் அந்த கேவலம் தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இபாதத்துல கவனம் செலுத்துறதை விட கூட குறைய கவனம் செலுத்தணும் மக்களுடைய விஷயத்துல, அடியார்களுடைய விஷயத்துல, குடும்ப விஷயத்துல கூட கவனம் செலுத்தணும். ஏனென்றா எவ்வளவு தான் புழுந்து அமல் செஞ்சிருந்தாலும், இப்படியா கொண்ட வேலை செஞ்சிருந்தாரேண்டா இவன் அவ்வளவு அமலையும் இந்த அடியார்களுடைய கடன்களை அடைக்க, அடியார்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு பதிலாக அவ்வளவு நன்மையும் கொடுத்து வெறும் கையோட நிற்க வேண்டி வரும். நின்றாலும் பரவாயில்ல, நரகத்துக்கு போக வேண்டி வரும். ஹதீஸ்ல அப்படித்தானே வந்து சும்மா உஹிதமின் ஹதாயாகும். அநியாயம் செய்யப்பட்டவங்க வந்து நிற்பாங்க. இவர் சொர்க்கத்துக்கு போக மாப்பிள்ள ரெடியா இருக்கிறார், நல்ல அமல் இபாதத் நோம்பு பிடிச்சி ஜகாத் கொடுத்து ஹஜ்ஜி செஞ்சு தொழுது பெரிய அமலோட இருக்கிறார். அதுக்கு அப்படியே தான் வந்திருக்கு. அல் முஃப்லிஸு மின் உம்மத்தி, ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டுட்டு சொன்னாங்க, அல் முஃப்லிஸு மின் உம்மத்தி மன் யஅதி யௌமல் கியாமா பிஸலாத்தின் வஸியாமின் வஸகாத்தின், தொழுதிருப்பார், நோம்பு பிடிச்சிருப்பார், ஜகாத்தும் கொடுத்திருப்பார். ஆனா யாருக்காவது போயாத்தி வகது ஷதமஹாதா வகதஃபஹாதா வஅக்கல மாலஹாதா வதரபஹாதா வத்தஃபகதமஹாதா வஹாதா யூதா மின் ஹஸனாதி, இவரால யாருக்கு ஏசிருப்பார், அடிச்சிருப்பார், இன்னொருத்தர ரத்தத்தை சும்மா ஓட்டிருப்பார், காயப்படுத்திருப்பார், காணிய பிடிச்சிருப்பார், படுதூறு சொல்லிருப்பார். இப்படி இவரால யாருக்கு என்னென்ன அநியாயம் நடந்துச்சோ அதைத்தான் நபி சொன்னாங்க, மௌத்துக்கு முந்தி எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க, மௌத்துக்கு முன்னாலே எல்லார்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கோங்க, சொடக்காதீங்க, பிந்தி பாப்போம் பொறவைக்கு பாப்போம் என்று இருக்காதீங்க. எங்களோட வீட்டுக்கிட்ட நேற்று இருந்த ஒரு சகோதரர் பள்ளியும் கையுமா தான் இருப்பாரு, சாதாரண மனுஷன், பம்பாய் முட்டாய் தான் வியாபாரம் செய்வார். பம்பாய் முட்டாய் எடுத்துக்கொண்டு அப்படியே சுத்துவார், லேட் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் நடக்கவே கஷ்டமா இருக்கு. பம்பாய் முட்டாய் விற்கிறவர் ஒரு நாளைக்கு 25-30 கிலோமீட்டர் நடக்கிறார்.
ஐஸ்கிரீம் விற்கிறவரை பார்த்தா முந்தி கரத்தையை தள்ளிக்கொண்டே போகணும். ஐஸ்கிரீம் கரத்தை தானே முந்தி. அவ்வளவு தூரம் நடக்கிறாங்க. கஷ்டப்பட்ட ஹலாலா சம்பாதிக்க, ஹலாலா சம்பாதிக்கிறதே பெரிய ஒரு இபாதத். ஹலாலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே ஒரு வணக்கம். மார்க்கம் சொல்லுது எங்களுக்கு. பொய் இல்ல, புரட்டு இல்ல, ஏமாற்றம் இல்ல, மோசடி இல்ல, களவு இல்ல, அநியாயம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, திடீரென்று நேற்று கொஞ்சம் வருத்தம், குட்டி ஒன்று போனாங்க, மௌத்தாவிட்டார். 17 ஆகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பார்க்கறதுக்கு பெரிய சூரத்தொண்டு இல்ல, ஒரு சாதாரண மனுஷன், ரொம்ப விலகீனமான மனுஷன். அவரை பார்த்தா யாரும் பெருசா கணக்கெடுக்கிறதும் இல்லை. எல்லாம் ஒரு வசதி இல்லாத ஒரு மனுஷன், மிச்சம் ஹோபாவும் இல்லை. அவங்கள பத்தி பேசுறது, இவங்களை பத்தி பேசுறது, அவன் ஒரு பலா இவன் ஒரு பலா, ஒரு பலாயும் இல்லை. கண்ணியமான சகோதரே, சாதாரண குடும்பத்தில் உள்ள மனுஷன் கண்ணியமான மவுத்து கிடைக்கும். ரமலான் மாசம், சொர்க்கத்துடைய வாசல் எல்லாம் திறந்திருக்கிற மாசம் இது. நரகத்துடைய வாசல் எல்லாம் மூடி இருக்கிற மாசம். கபருடைய வேதனை எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிற மாசம். ஷைத்தான்கள் எல்லாம் கட்டி போடப்பட்ட மாசம். சுப்ஹானல்லாஹ். அதனால முடிவுகள் நல்லதா அமையணும். மேலான சோதனை அதைத்தான் எப்பயும் யோசிக்கணும். அதுதான் எங்கட, அதுக்கு அங்கல உள்ளதுதான் வாழ்க்கை. அந்த முடிவோட வாழ போற வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இது போலி வாழ்க்கை, இது ஒரு ஏமாற்றம், இது ஒரு கேலி கூத்து தானே உலகத்துக்கு சொல்றார். அடிக்கடி நான் குர்ஆன்ல கேட்கிறேன் தானே, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வலஹு வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். பூரா உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றம், பூரா உலக வாழ்க்கையை ஒரு கேலி கூத்து தான் சொல்ற. இத வாழ்க்கைன்னு சொல்ல இல்ல, இது வாழ்க்கையே இல்ல. வாழ்க்கை என்றால் மௌத்திருக்க கூடாது, அதுக்கு பேர் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் வாழ்ந்து கொண்டே இருக்கணும், அதுக்கு பேர் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் ஆখিরাத்துடைய வாழ்க்கை. அதனாலதான் நபியை பார்த்து சொல்றான், வலல் ஆখিরাத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, உங்களுக்கு இந்த துனியாட வாழ்க்கையை விட ஆখিরাத்துடைய வாழ்க்கை தான் சிறந்தது. நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஏசுறாங்க, மக்கள் உங்களை பைத்தியக்காரன் என்றாங்க, உங்களை எப்படி எப்படி எல்லாம் நோவிக்கேளுமோ எல்லாம் செய்யறாங்க. பசியில இருக்கிறீங்க, பட்டணியில இருக்கிறீங்க, மாச கணக்கு வீட்டுல அடுப்பு பத்த வச்சு இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, எங்களோட வீட்டுல 2 மாசமா அடுப்பு பத்த இல்ல, 3வது மாசமும் போறது. ஆக்கிரத்துக்கு ஒன்றும் இல்ல. ஈச்ச பழத்தை தின்னுவோம், தண்ணியை குடிப்போம், ஈச்ச பழத்தை தின்னுவோம், தண்ணியை குடிப்போம். ஈச்ச பழம் தின்று தின்று வயிறுகள் எரிய ஆரம்பித்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். நபி ஏழை இல்ல, ஏழ்மையை தெரிவு செய்தார்கள். நபி ஏழ்மையை தெரிவு செய்து கொண்டார்கள். சாதாரண வாழ்க்கையை விரும்பினாங்க. நபி விரும்பினாங்க. ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் விரும்பி இருந்தா ஒரு கோடீஸ்வரரை வாங்கிருக்கிறார். ஆனாலும் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. இப்படி பாருங்க, பசியில இருக்கிறது, அதுல பெரிய கயிறுகள் நலவுகள் இருக்கு. ஒரு பெரியார் சொல்றார், முழு நாளும் சாப்பாடு கிடைச்சில்ல அவருக்கு. அல்லாஹ் எந்த அமல கபூல் செஞ்சானோ தெரியா, எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தான். எதை அன்றைய நாள் சாப்பாடு கிடைக்காம இந்த பாக்கியம் என்றார். நல்லடியார்களுக்கு, அவுலியாக்கள், நாதாக்களுக்கு, நபிமார்களுக்கு, சஹாபாக்களுக்கு கிடைச்ச பாக்கியம் ஒன்று இன்றைக்கு கிடைச்சிக்கு எனக்கு. நாங்க என்ன சொல்லுவோம், இன்றைக்கு எவண்ட மௌத்துல முடிச்சமோ தெரிய தரத்திரியம், இன்றைக்கு ஒன்றுமே கிடைக்கல. நாங்க சொல்ற கருத்து அப்படி, அவங்க சொன்ன கருத்து இப்படி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் அவங்க பாக்கியமாக கருதினாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, மக்களோட ஹக்குகளோட விஷயத்தை மிச்சம் கவனம் செலுத்தும். அப்ப அந்த கியாமத்துடைய நாளையில இவரால் அநியாயம் நடந்தவங்களுக்கு எல்லாம் இவர நன்மை எடுத்து கொடுத்து கொடுத்து நன்மை முடிஞ்சிடும். ஆட்கள் இன்னும் வாராங்க, இவர்த்த நன்மை இல்லை இப்ப கொடுக்க.
அவங்களோட பாவத்தை எடுத்து இவருக்கு கொடுத்து சும்மத்துரி ஹபின்னார், இவரை தூக்கி நரகத்துல எரியப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவர் யாரு? காஃபிர் இல்ல, முஷ்ரிக் இல்ல, இவர் தொழுகையாளி, நோம்பு பிடிச்சவரு, ஜகாத் கொடுத்தவரு, நல்ல அமல்கள் செஞ்சவரு. அதனால யாரும் திருப்தி அடையல நாங்க மாஷா அல்லாஹ் பரக்கத் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று. அடுத்த சைடை நல்லா பார்ப்போம். ஒவ்வொன்றா நான் போறது வாரது, இவங்களோட நடந்து கொள்றது, நான் செய்யற வியாபாரம் சரியா பிழையா, எனக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்களோட அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி நடந்து கொள்றேனா, வேலைக்காரன்ட்ட நல்லா புளிஞ்சி வேலையை வாங்கி கொடுக்கிற சம்பளம் சின்ன சம்பளம். அநியாயம், அநியாயம். இது உரிய டைம்ல சம்பளத்தை கொடுக்கிற இல்ல சிலவங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் வேர்வை காய முந்திய சம்பளத்தை கொடுங்க. ஆத்துல் அஷீர் அஷ்ரஹு கப்ல அன் யஜுஃப அரஃபு. அப்ப வேலை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கணும். எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறோமோ அதுக்கேற்ற வேலை தான் வாங்கணும். சம்பளத்தை குறைச்சு கொடுத்து கூட வேலை வாங்கக்கூடாது. அப்ப அநியாயம். அநியாயம் என்றது மக்களோட காணியை பிடிக்கிறது மட்டுமல்ல, இதுவும் அநியாயம். எடுத்த ஒரு வேலைக்கு 4 வேலை வாங்குறோம். வேலை சேர்க்க போல உங்களோட டியூட்டி இதுதான், இந்த வேலை தான் நீங்க செய்யும். எடுத்ததுக்கு போறோம், வீட்டு வேலையும் வாங்குறார், இன்னும் அங்க வேலையும் வாங்குறார், இங்க வேலையும் வாங்குறார், அங்க போ இங்க போ. இனி அந்த மனுஷனும் என்ன செய்ய, இதை விட்டா வேற தொழில் இல்லை, அதனால இருப்போம் என்று கஷ்டப்பட்டு கொண்டு உள்ளம் பதுவா செய்து, உள்ளம் பதுவா செய்து யார்த பதுவாவுக்கும் ஆளாவிடக்கூடாது. அல்லாஹ் எங்களை எல்லோரையும் பாதுகாப்பானா. எங்களோட பிள்ளைகளுக்கும் அடிக்கடி புத்திமதி சொல்லுவோம், வாப்பா மவளே யார்த பதுவாவுக்கும் ஆளாவிடாதீங்க, யார்தையும் உள்ளங்களை நோவிக்கிற மாதிரி நடந்துடாதீங்க. கல்புகளை நோவிக்கிறது பெரிய அதனுடைய ரிட்டர்ன் கிடைக்கும். உம்மா வாப்பட கல்ப நோவிச்சா ஹதீஸ்ல வந்திருக்கு, துனியாலே அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் கிடைக்குமா? ஹதீஸ்ல வந்திருக்கு. தாய் தந்தையருடைய கல்ப நோவிக்கிறது பெரிய பாவத்துல உள்ளது. பெரும் பாவம் ஜினா குடி வட்டி என்றமே அதை போல ஒரு பெரிய பாவத்தில் உள்ளதுதான் உம்மா வாப்பட கல்ப நோவிக்கிறது. சில நேரம் அந்த பாவத்துக்கு தண்டனை ஆக்கிரத்துல கிடைக்குமா இருக்கும், ஆனா இந்த பாவத்துக்குள்ள தண்டனை ஹயாத்தோட கூட கிடைக்கும். நாங்க எங்கட உம்மா அப்பா மௌத்தாவினா நிறைய துவா செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், சதகாக்கள் செய்யணும். கவனிக்க வேண்டிய காலத்தை கவனிக்க கிடைக்க இல்ல, பார்க்க வேண்டிய காலத்தை பார்க்க இல்ல, அவங்களோட துவாவை அடைஞ்சிருக்கணும், அடைய கிடைக்க இல்ல, பைத்திய விளையாடி கொண்டு இந்திப்போம் சில நேரம் அந்த காலங்கள்ல. இப்பதான் பயான்களை கேட்டு மூளை தொடப்படுவது, இப்பதான் விஷயங்கள் விளங்குது. இப்ப என்ன செய்யலும், அவங்கள மௌத்தாவினவங்களை ஹயாத்தாக்க இயலாது. இப்ப செய்யலுமான வேலை அவங்களுக்கு நிறைய துவா செய்யும், அவங்களோட பேர்ல 7 மாதமாய் சதகாக்கள் செய்யும். இதுதான் இப்ப செய்யலுமான. அவங்களோட கூட்டாளிமாரோட நல்ல முறையில் நடக்கும். உம்மா அப்பட கூட்டாளி மாதிரி இருப்பாங்க, அவங்க சில நேரம் முஸ்லீம் அல்லாதவங்களும் அமைக்கேது, அவங்களோட நல்ல முறையில நடங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தனக்கு கீழே வேலை செய்தவன் அவன்கிட்ட வேலையை வாங்கிட்டு அவனோட சம்பளத்தை அவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். எங்களுக்கு சம்பாதிச்சு தரவங்களே அவங்க தான். சில முதலாளி மாதிரி இருக்கிறாங்க, எங்களுக்கும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவரு இதுல தான் மிச்சம் பிடிக்கிறது. எதுல மிச்சம் பிடிக்கிறேன்? தனக்கு கீழே வேலை செய்தவனுக்கு கொடுக்கறத கிள்ளி தான் கொடுப்பாரு, அள்ளி இல்ல கிள்ளி தான் கொடுப்பார். அதுல பெரிய கஞ்சன். ஆனா ஊர் உலகத்துக்கு எல்லாம் கொடுப்பாரு, ஊர் உலகத்துக்கு எல்லாம் கொடுக்கிறார், தனக்கு கீழே வேலை செய்யறவனுக்கு கொடுக்கிறார் இல்ல. இவங்களோட உள்ளங்கள் பத்துது. இவங்க தான் இவருக்கு கொடுக்கறதுக்கு இவங்க நின்று தான் சம்பாதிக்கிறாங்க. சில பஸ்மார் வாரதே அந்திக்குத்தான், அவரு வெள்ளைக்கு வார இல்ல, பொதுவான அது யாருதானே விருப்பம், பிரச்சனை இல்லை. அப்ப இவங்க தான் வியாபாரங்களை செய்யறாங்க. தனக்கு கீழே உள்ளவங்க கல்பால வேலை செய்யாட்டி வியாபாரத்துல முன்னேற்றத்தை பார்க்கவும் இல்லை. சாமானம் இருக்குது, இவனுக்கு சொல்லணும் இல்லை, என்ன பொஸ் கிட்ட நிக்கிறார் இல்லை, இருக்கிற சாமானத்தை இல்லை என்று அனுப்பிவிட.
இப்படி எவ்வளவு வேலை செய்யணும். ஏன் இவர்த உள்ளத்துல வெறுப்பு? எங்கள்கிட்ட வேலை செய்யறோம், எப்படி வேலை செய்யணும்? அவர்த கடை மாதிரி வேலை செய்யும். இது ஏந்த கடை என்று நினைச்சு வேலை செய்யும். அவங்களும் அந்த உணர்வோட வேலை செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கவனிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கவனிக்கவும் போகணும். இவருக்கு ஒரு கடன் தேவையில்லை, எங்க வீட்டு கேட்க போறாங்க. அங்க இங்க கேட்டா தரமாட்டாங்க. சிலவங்க கொடுப்பாங்க, கொடுக்காம இருப்பாங்க. இவர் இங்கே தான் கேட்கணும். அதுக்கேற்ற ஏற்பாடுகளும் இருக்கணும். பொதுவான அமைப்புல எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க அதிகமானவங்க மிச்சின்ற கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ஜக்காத்துக்குரிய ஆட்களா தான் இருக்கிறாங்க அதிகமானவங்க. 190% நான் நினைக்கிறேன், அல்லது 75%. அவருக்கும் ஜக்காத் கொடுக்கணும். அத போனஸ் அல்ல, உங்களோட போனஸ வேறையா கொடுக்கணும். ஜக்காத் இது அவர் அதுக்கு தகுதி என்ற அடிப்படையில் அவருக்கும் கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் முதலாளிமாரும் கவனிக்கணும். ஜக்காத்துகளை டைமுக்கு கொடுக்கணும். பிற்படுத்தேலாம், முற்படுத்தேலும். கடைசி டைமுக்கு வந்து கொண்டு செக் தான் இருக்கு, கேஷ் இல்ல, அந்த கதை இந்த கதை ஒரு கதையும் சரி வராது. அது நேரத்தோடைய பிளான் பண்ணணும். 2-3 மாசத்துக்கு முன்னாலே இவருக்கு தெரியும் இந்த வருஷம் இந்த வருஷத்துல ஜக்காத் கொடுக்க இருக்கு, டேட் இதுதான், நேரத்தோட திட்டமிடணும். நேரத்தோட அதுக்கு தயாராகணும். கையில தள்ளி இல்லைன்னா கடன் எடுத்தாவது ஜக்காத்தை கொடுக்கணும். கையில தள்ளி இல்லைன்னா ஒரு சாமனத்தை வித்தாவது ஜக்காத் கொடுக்கணும். நான் காலியில ஒரு தடவை பயான்ல சில குறிப்பிட்டவங்களுக்கு சொல்ல போல இந்த விஷயங்களை சொன்னேன். அதுல ஒரு கல்வி வியாபாரி, நல்ல சிறுவியான புள்ள, அவர் சொன்னார், ஹதரத் எனக்கு அப்படி குடுப்பட்டு இல்ல, சில நேரம் ஜக்காத் பிந்தி இருக்குது, நீங்க சொன்னதுக்கு பின்னால அந்த வருஷமும் எனக்கு ஜக்காத் கொடுக்க கையில கேஷ் இல்ல. எனக்கு ஒரு பொறுமதியான வாகனம் இருந்துச்சு, பொறுமதியான வாகனம். அது இந்த நேரம் ஓட்டுறது இல்ல, சும்மா எப்பயாவது ஓட்டுறது. எனக்கு ஜக்காத் கொடுக்க கேஷ் இல்ல, அந்த வாகனத்தை வித்து ஜக்காத் கொடுத்தேன். அடுத்த வருஷம் அல்லாஹ் எனக்கு பல மடங்கு ஆக்கிட்டான் சொன்னார். இத ருசிச்சு பார்க்கணும், டேஸ்ட பார்க்கணும். அந்த சாக்லேட் கொத்துட டேஸ்ட் விளங்குது, சீஸ் கொத்துட டேஸ்ட் விளங்குற மாதிரி இந்த ஜக்காத்தை கொடுக்கறது டேஸ்ட், குர்ஆன் ஓதுறது டேஸ்ட், சதக்கா கொடுக்கிறது டேஸ்ட், ருசி. ஒவ்வொரு அமல்ல ஒவ்வொரு ருசியை வச்சிருக்கிறார். ஈமானுக்கு ஒரு டேஸ்ட், ஹலாவத்துல் ஈமான் என்று வந்திருக்கு. ஸலாத்துல் மன் குல்ல பிஹி வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான். 3 விஷயம் இருக்கு. அது ஒத்தத்தை இருந்தா அவர் ஈமான் டேஸ்டை ருசிப்பார். இப்படி ஹதீஸ்ல வந்திருக்கு. அதனால இந்த அமல்களோட டேஸ்ட ருசிக்க ஈமான் தேவை. இந்த ஈமான் இல்லாதவனுக்கு அமல் செய்யலாம், நம்பிக்கை இல்லாதவனுக்கு கொடுக்கவும் மேலாம். சதக்கா ஜகாத் நம்பிக்கை குறைஞ்சவனுக்கு கொடுக்க இயலாது. ஏன்னா அவன் பார்வை, அவன் இந்த காபீர்கள் பாக்குற மாதிரி தான் அவன் சிந்தனை. அன்னை ஈமான் இல்லாதவங்களோட பார்வை என்ன, கொடுத்தா குறையும், கொடுத்தா குறையும், கொடுத்தா இல்லாம போவேன். அதுதானே அவங்களோட கருத்து. அதனால தானே அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. அப்ப இவரும் அந்த சிந்தனையோட தான் இருக்கிறார். கலிமா சொல்லிக்கிறார், முஸ்லிம் தான். கலிமாவுடைய சிறப்பெல்லாம் இருக்கத்தான் செய்து வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும் என்ற மாதிரி ஈமான் உள்ளத்துல நுழைஞ்சு இல்ல, ஈமான் வாயில இருக்குது. வாயில இஸ்லாம் இருக்குது, கல்புல இறங்கி இல்ல. அதனாலதான் இந்த அல்லாஹ் ரசூலுடைய சட்ட திட்டங்கள் எடுத்து நடக்கையில இல்ல. ஹராத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இயலாம இருக்கு. ஈமான் உள்ளத்துல போய் இறங்கி இல்ல, ஈமானுடைய நூறு உள்ளத்துல இல்ல. அல்லது இருக்கிறது போதாது, ஹராத்துல இருந்து தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் போதாது, வட்டில இருந்து தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் போதாது, ஏமாற்றத்திலிருந்து தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் போதாது, மோசடி செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ற அளவுக்கு ஈமான் போதாது. ஈமான் இருக்குது. நான் முந்தைய ஞாபகப்படுத்திக்கிறேன். மொளவுத்துரி ஒரு 5 கிலோ இறச்ச வச்சு மொளவுத்திரிய கீழே பத்த வச்சா இறச்சி ஆக்கி எடுக்கலுமா? இறச்சி வெந்து வருமா? அப்ப என்ன செய்யணும்? அதுக்கேற்ற நெருப்பு முழுவணும். 5 கிலோ இறச்சி ஒரு அவர்ல வேவுறதுக்கு 2 அவர்ல வேவுறதுக்கு ஏற்ற மாதிரி நெருப்பு, பெரிய நெருப்பு முழுவணும். அப்பதான் அது வெந்து வரும். அப்ப இதுவும் நெருப்பு தான். முளவு திரியில இருக்கிறது நெருப்பு தான். அதுல எந்த மறுப்பும் இல்ல, நெருப்பு தான். கேஸ் குக்கர்ல பத்துறது நெருப்பு தான்.
நெருப்பு தான். ஈமான் இருக்குது, இதுவும் ஈமான் அதுவும் ஈமான். ஆனா இவருக்கு ஹலால் ஹராம எடுத்து நடக்கிற அளவுக்கு, பாவங்கள்ல இருந்து தவிர்ந்து கொள்ற அளவுக்கு ஈமான் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஈமானுக்கு பாடுபடணும், ஒவ்வொருத்தரும் ஈமான வளர்த்து கொள்ளணும். ஈமான் எந்த முயற்சிகளால ஈமான் கூடுதோ அப்படியா கொஞ்சம் முயற்சியில ஈடுபடணும். சும்மா துவா செய்யுங்க துவா செய்யுங்க. சிலவங்க சொல்றா, அதுல எனக்கு பொம்பளையில கண்டா எப்படியோ பார்த்துப்படுவது, அதுக்கு துவா செய்யுங்க. துவா இந்த காலத்துல தான் கெட்டணும். அது வெறும் ஹசரத் துவா செஞ்சு அதை அவருக்கு தவிர்த்து கொள்ள இயலாது. அதுக்கு இவர் முயற்சி செய்யணும். என்ற கண்ட்ரோல் ரூம் வந்து கல்பு தான். கல்பு தான் இந்த அவ்வளவு உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்துது. அப்ப இவர்த்த ஈமான் இருந்தா இவர பார்வையை தாழ்த்தேனும். இவர் பொம்பளையில கண்டா பார்வையை தாழ்த்தி கொள்ள இவருக்கு ஈமான் தேவை. மியூசிக் கேட்காம இருக்க அதுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஈமான் தேவை. சிலவங்க முசுப்புக்கு பொம்பளைகளோட கான்டாக்ட் வச்சிருக்கிறான். கேட்டா சொல்ற சும்மா டைம் முசுப்பு டைமுக்கு அவருக்கு கோலம் அடிச்சு பேசிக் கொண்டிருக்கிறது. அது அதோட முடியுமா? அதோட முடியுமா? ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஜினாவுடைய ஆரம்பம் பார்வை. பார்வையை பாதுகாத்துக்கோங்க. எது ஆரம்பமோ எது முதல் காரணமோ அதுக்கே இஸ்லாம் கட்டுப்பாடு போட்டு ஆரம்பிக்குது. பார்வையால முடியுது மர்மஸ்தானத்துல, மறைவிடத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்குத்தான் குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லி. ஆட்கள் கடைக்கு வராங்க போறாங்க, பெண்களும் வராங்க, சாமா விற்கிறோம் வாங்குறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் எங்களைய கட்டுப்படுத்தி கொண்டு தான் நிற்கும். எங்களைய பாதுகாத்து கொண்டு எல்லா வேலையும் செய்யும். எங்களோட பாதுகாப்பு எங்களையோட. அதுக்காக நான் பொம்பளையில வியாபாரம் செய்யற இல்ல, கொடுக்கற இல்ல, எடுக்கிற இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்ல, அப்படி வாழையிலாது. இன்னைக்கு சூழல் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் முக்கியமான இடங்களுக்கு பொம்பளையில தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல நல்ல வாக்குப்போக்கான பெண்களை தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த கடைக்கு போறோம், இந்த கடைக்கு வருவான். ஏன்னா இந்த உலகத்திலே கவர்ச்சியான வஸ்து பெண்கள். இந்த உலகத்துல ஆண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல ஆக பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான ஃபித்னா வேறொன்றும் இல்லைடா. அதுக்குத்தான் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் போற்றி அவுட்டு போட்டுக்கொண்டு போவே. ஆனா அதால எத்தனையோ ஆண்கள் பாவத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. போறவங்க எல்லாம் பக்குவமானவங்க இல்லை. போறவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு சட்டம் போடல, நாங்க எங்களை இஷ்டப்படி போவோம், நீங்க பணிய பார்த்து கொண்டு போங்கன்னு சொல்லிடுமா. அவங்க சொல்லுவாங்க உனக்கு ஒண்ணு வேண்டா போத்தி கொண்டு போ, நான் எந்த இஷ்டப்படி நான் வேண்டியதா பார்ப்பேன் என்றுவார் அவரு. எல்லாரும் ஈமான் உள்ளவங்க போறாங்க இல்ல, எல்லாரும் ஈமான்தாரிகள் அல்ல. போறவங்க வாரவங்க எல்லாம் போற வாரவங்களுக்கு எங்களுக்கு சட்டம் போடல, எங்களுக்கு நாங்க சட்டத்தை அமல் செய்வோம். ஒவ்வொரு கணவனும் பொறுப்புதாரி, ஒவ்வொரு குடும்ப தலைவனும் பொறுப்புதாரி. எந்த கூட்டாளியோட எந்த மனைவிய பேச வச்சு அது ஒரு முசீபத் ஆவினத்துக்கு வரும். மனைவிய தலாக் சொல்றது என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நான் தான் காரணம். பெண்கள் பலகீனமானவங்க. சில அன்பு வார்த்தைக்கு அடிமையாகிடுவாங்க, சில வஸ்துக்களுக்கு அடிமையாகிடுவாங்க, ஏதாவது கொடுத்தா எடுத்தா மயங்கிடுவாங்க. சில பலகீனங்கள் பெண்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதுல எல்லாம் 100 சொல்ல இல்ல, பொதுவான அமைப்புல வச்சிருக்கிறார். அதிகமானவங்களோட நிலைமை அப்படித்தான். அப்ப அதுக்கு சந்தர்ப்பத்தை நாங்களே உருவாக்கி கொடுக்கிறோம். இவர் எங்கேயோ போறார், கூட்டாளி வீட்டுல போயிட்டு என்றார். அங்க சூழல் சந்தர்ப்பங்கள் பலருக்கு சந்தர்ப்பம் இல்லை. பயங்கர நிலைமை. நாங்க பொதுவா எல்லா மக்களோடையும் பழகுறதுனால வார செய்திகளை கேட்டா சொல்ல இயல, பயான்ல அப்படி செய்திகள் சொல்ல இயலாது. நிலைமை மிச்ச மோசம். ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தொழுது கொண்டு பயபக்தியோட தக்குவாவோட இருக்கிறாங்க. பெரிய கூட்டத்தோட நிலைமை மிச்ச கவலையான நிலைமை. ரமலான் மாசத்துல தொழுற மாதிரி தொழுங்க.
எப்படி ரமலான் மாசத்துல மஸ்ஜிதுகள் நிரம்பி வழியுதோ அதே போல அவங்களுக்கு ஏனைய காலத்தை தொழிலும். ரமலான் மாசத்துல பஜாருக்கு வார இல்லையா, ரமலான் காலத்தை வேலை வச்சு செய்த இல்லையா, இந்த பட்ட வெயில ஊபர் ஓட்டுறவங்க ஓட்டுறான் இல்லையா, நோம்ப பிடிச்சுக்கொண்டு எத்தனையோ நாட்டாம வேலை செய்யறவங்க ஸ்ரீதேவிகள் நோம்ப பிடிச்சுக்கொண்டு நாட்டாம வேலை செய்யறாங்க, கண்டெய்னர் சாமனத்தை இறக்குறாங்க. மனிதன் ஹிம்மத்து வச்சா, வைராக்கியம் வச்சா, நினைச்சா சாதிக்கேது எவ்வளவு வேலை. சும்மா போலி காரணங்கள் சொல்லி டைம் இல்ல நேரம் இல்ல அப்படி எல்லாம் சொல்லி மக்களை சமாளிக்கலும். எங்கட ஆக்கிரம் மண்ணா போயிற்று, எங்கட ஆக்கிரம் மண்ணா போயிற்று. ரமலான்ல தொழுற மாதிரி சொல்லுங்க, ரமலான்ல இமாம் ஜமாத்த பேன்ற மாதிரி பேணுங்க, ரமலான்ல கண்ண காத வாய பேன்ற மாதிரி பேணுங்க. அல்லாஹ் ரமலான கடமையாக்கினதே அதுக்குத்தான். ஏனே எல்லா காலத்தை இப்படி ஆகுங்க, ஒரு மாசம் அல்ல முழு வாழ்க்கை இப்படி பழக்கிக்கோங்க. லஅல்லகும் தத்தகூன், நீங்க தக்வாவுடையவங்கள ஆவிருங்க. மௌத்தாவக்குள்ள தக்வாதாரியா மௌத்தாவுங்க, மௌத்தாவக்குள்ள ஒரு மூமின் முஸ்லிமா மௌத்தாவுங்க. என்ன உங்களோட மௌத்துடைய நேரம் உங்களுக்கு தெரியாது, டைம் நேர காலம் தெரியாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நான் இன்றைக்கு சொல்ல விசேஷமா விரும்பின விஷயம் அடியார்களுடைய பொறுப்புகள், கொடுக்கல் வாங்கலுடைய விஷயங்கள். செக்குவலை கொடுத்தா பாஸ் பண்ணணும். எங்கடவங்களே சொல்றாங்க, எங்கடவண்ட செக் என்றா நம்பி எடுக்கலாம், மக்களோட செக் என்றா நம்பி எடுக்கலும் என்றான். செக் என்றது நம்பிக்கையில் உள்ளது தானே, செக் என்றது நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது. அதுதான் பேப்பர் துண்டு, அது ஒரு பேப்பர் துண்டு. அதுல 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்தை போட்டு எழுதி கொடுக்கிறாரு ஒரு மாசம் 2 மாசம். அப்ப இது நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது. இது 5 பேருக்கு சுத்தி வருவது, 5 பேருக்கு 2 மாசத்துக்குள்ள கை மாறிக்குது, 5வது ஆள்ட கையில இருக்கு, டைம் வந்தத்தோட போட்டால் பம்பாய் வருவது. நன்றியுள்ள செக்காம் என்று அவருக்கே வந்து சேருதாம். அது எவ்வளவு பேருக்கு கஷ்டம். இவர் அவருக்கு கொடுக்கணும், அவர் இவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும். அந்த போட்டவர் ஒரு எதிர்பார்ப்போட போட்டிப்பார், அவரு 4 பேருக்கு கடன் கொடுக்க இருக்கும். எவ்வளவு தவறான விஷயம். சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, கொடுக்கல் வாங்கல் சீராவாத வரையில அவர் மூமினாவே இல்லாது. தெளிவா சொல்றேன், கொடுக்கல் வாங்கல்ல தான் எங்க எல்லாமே அடங்கி இருக்கு. சும்மா வெளி சூரத்தை அல்ல, வெளி சூரத்தை யாருக்கு முடித்துக் கொள்ளையிலும். முஸ்லிம் அல்லாதவங்களும் இன்னைக்கு பிச்சை வாங்குறாங்க அபாயா போட்டு, முஸ்லிம் அல்லாதவங்களும் தொப்பி போட்டு பிச்சை வாங்குறாங்க. ஏன்னா ரமலான் மாசம் பிச்சை வாங்குற மாசம், அப்படிதான் அவங்க விலகி வச்சிருக்கிறாங்க. எங்க நாட்டுல இருக்கிறது 100% முஸ்லீம்கள், 10%. பிச்சை வாங்குற பெர்சன்டேஜ பார்த்தா எப்படி இருக்கு. அந்நியவங்க பிச்சை வாங்குறதையும் எங்கட பிச்சை வாங்குறதையும் பார்த்தா எங்கடவங்க தான் கூட இருக்கிறாங்க. எங்கடவங்க தான் எல்லா இடத்துலையும். ஜெயிலுக்கு போயிட்டு பார்த்தா அங்க பயானுக்கு போனா 100க்கு 10 பேர் தான் நிக்கணும். 100 பேர் ஜெயில இருந்தா 10 பேர் தான் எங்கட ஆட்கள் நிக்கணும். சரியா பார்த்தாலும் அங்க 25 பேர் இருக்கிறாங்க. வழக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்க வழக்கு பேசுறவன் 100க்கு 10% தான் இருக்கணும். பார்த்தா 25 பேர் இருக்கிறான். அவன் காணிய பிடிச்சி, அவன் காணிக்கு கல்ல டீட செஞ்சு, அவன் கடைக்கு டீட செஞ்சு, அதை செஞ்சு இதை செஞ்சு, அதுக்கெல்லாம் சம்திங் கொடுத்து ஜராவை கொடுத்து எல்லாத்தோடையும் இவருக்கு தொடர்பு. அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறான். ஈமான் இஸ்லாம் இல்லாதவனுக்கு ஆசிரத்துல நம்பிக்கை இல்லை, அவனுக்கு கல்வி தான் வேணும். அண்ணப்பா கத்தாக்கறாண்டிப்பா தள்ளிது இல்ல, அவ்வளவுதான் அவரோட கருத்து. அது இதெல்லாம் தேவையில்லை. ஆசிரத்தை பத்தி அவன் சொன்னா அவன் எங்களுக்கு ஏற்றி விரட்டுவார். அவனுக்கு ஆக்கிரம் இல்ல என்னன்னு தெரியா, அல்லாவுக்காக செஞ்சுதான் அவன்கிட்ட கேட்கலுமா? தள்ளிட்டா வேண்டிய கேம செஞ்சுட்டாரே. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை. நாங்க தான் யோசிக்கணும், செய்யற வேலை சரியான வேலையா, நேர்மையான வேலையா, இதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? லாயர் குடும்பத்துக்கு டாக்டர் வச்சிருக்கிறார், குடும்பத்துக்கு ஒரு தகுதியான ஆளும் வச்சிருக்கிறோமா? எதை செய்ய போனாலும் கொஞ்சம் கேட்டு விலகி செய்யறதுக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அடியார்களுடைய ஹக்குடைய விஷயத்துல மக்கியவங்களோட காணி பூமி பள்ளிவாசல்ட கடையிட கூலி எவ்வளவு தெரியுமா? அந்த காலத்துல இருந்து 300 ரூபா, அந்த காலத்துல இருந்து 500 ரூபா.
அதுக்கு பக்கத்துல ஹாஜியார்ட கடை, பள்ளி டிரஸ்டியுடைய கடை, அடுத்த கடை, அதுல கூலி 30,000 ரூபாய், அதுல கூலி 50,000 ரூபாய், பள்ளி வாசல்ல கடையில கூலி 500 ரூபாய். ஏழுமா அப்படி செய்ய? உண்மையிலே இந்த கடையும் பொறுமதி 50,000 பொறுமதியானது. 50,000 இந்த கூலி கொடுக்க அவற்றை எடுத்தா. அப்ப பொதுவா பாக்குற எல்லாரையும் சமாளிச்சு கொண்டு போத்தானே, மனஸ்தாபம் இல்லாம யாரையும் நோவிச்சு கொள்ளாம எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நடக்கணும் தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல அப்படி நடக்க இயலாதே. இவரை சந்தோஷப்படுத்தி அங்க கோவத்தை சம்பாதிக்க இயலாதே. ஹதீஸ்ல வந்திருக்கிறேன், மனில் தமசல்லாஹி பிசகத்தின் நாஸ் வக்கலஹுல்லாஹு இலன் நாஸ். யார் மக்களிட திருப்தியை அடைகிறதுக்காக, முதலாவது மனில் தமசல்லாஹி பிசகத்தின் நாஸ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறதுக்காக மக்களிட கோவங்களை சம்பாதிச்சு கொள்வாரோ அவருக்கு அல்லாவே போதுமானோ. மக்களை அல்லாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக மக்கள் கோவிக்கிறாங்க. அப்படித்தானே நேர்மையா நடக்க போல சிலவங்க கேம கேட்பாங்களே, உண்மையா நடக்க போல மக்களுக்கு சிலவங்களுக்கு பிடிக்காது, ஈமான் இல்லாதவனுக்கு பிடிக்காதே, தீன் இல்லாதவனுக்கு அது படாதே, இவர் என்ன இப்படி பயம் பண்றாருன்னு கேட்பாங்க. ஹக்க பேசினா இல்ல அவர் அந்த தவறை செஞ்சு கொண்டிருக்கிறாராய்க்கும், அவரு பயான்ல சொன்ன வேலையை செய்யறாராயிருக்கும், மாற்றமான வேலையை. அதனால அவருக்கு இந்த பேச்சு செல்ல பிடிக்காது. அப்ப அவருக்கு பிடிக்காதுன்றதுக்காக நாங்க அவரை சமாளிச்சு பயம் பண்ணினா அங்க பருப்பு கிடைக்கும். ஆக்கிரத்துல பயங்கரம், இரும்பு நெருப்பால் உள்ள சங்கிலியால மாஞ்சி அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பாதுகாப்பானா. அதனால சொல்லித்தான் ஆகணும், செஞ்சுத்தான் ஆகணும். எனவே நபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக மக்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை, கோபத்தாவங்களை யார் பொறுத்துக் கொள்றாரோ அல்லாஹ் மக்களால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்ன, அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் நாடாம இவங்களால ஒத்தராலே ஒன்றும் செய்யலாம், அல்லாஹ் நாடாம இந்த ஒத்தராலையும் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். அதே போல சொன்னாங்க, மனில் தமசர் இலன்னார் பிசகத்தில்லா வக்கலஹுல்லாஹு இலன்னார். யார் மக்களை திருப்திப்படுத்த, மக்களை சந்தோஷப்படுத்த, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க அல்லாஹ்க்கு வெறுப்பான வேலையை செய்யறாங்களோ, அல்லாஹ்க்கு மாற்றமான வேலையை செய்யறாங்களோ, அல்லாஹ்வோட கோபத்தை சம்பாதிக்கிறாங்களோ, அல்லாஹ் என்ன செய்வான், இவரை மக்கள் கிட்டே சாட்டி விடுவானா. நீங்க மக்கள்கிட்ட எதிர்பார்த்து தானே செஞ்சீங்க, பட்டு மாயிங்கன்னு விட்டுருவான். கடைசியா பாருங்களே, இவ்வளவு செஞ்சு இவங்க எங்களுக்கு இப்படி இல்லையா செஞ்சாங்க, ஒரு நல்ல வார்த்தை செய்யல இல்லை, ஒன்றும் செய்ய இல்லை, கவனிக்கவே இல்லை, புகழ இல்லை, பாராட்ட இல்லை, எங்கட பேர் வரவே இல்லை, நாங்கெல்லாம் பவுண்டர்ஸ் ஏனா, நாங்கெல்லாம் உருவாக்கின ஆட்கள் ஏனா என்ற 50 கதை. இவருக்கு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. அல்லாஹ்வுக்காக செஞ்சா இங்கே தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல, அங்க கிடைக்கும். இதெல்லாம் போலி தானே, இவங்கள்ட்ட கிடைக்கிறது எல்லாம் போலியானது, தற்காலிகமானது. இன்றைக்கு ஸ்ரீதேவி என்றுவாங்க, நாளைக்கு எங்களையால பிடிக்காத ஒன்று நடந்தா பூதேவி என்றுவாங்க, அதே வாயாலே சொல்லிடுவாங்க. அதனால மக்களை திருப்திப்படுத்தி தொங்கல் காண இயலாது. ஒரு முடிவுக்கு வரணும், நானும் நீங்களும் அல்லாஹ்வை மட்டும்தான் திருப்திப்படுத்தேன். அத வாழ்க்கையை லட்சியமாக ஆக்கி கொண்டால், அல்லாஹ்வுடைய திருப்திய பொருத்தத்தை நோக்கமாக்கி கொண்டால், முழு துனியாவையும் அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தருவார், எங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். அவன் நாடாம எதுவும் நடந்ததும் இல்லை, நடக்க போறதும் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, காணி பூமியுடைய விஷயம் ஊடு கூலிக்கு எடுத்துக்கிறோம், 50 வருஷமா இருக்கிறோம். சில நேரம் அரசாங்கம் சொல்லும், ஒத்த வீட்டுல உங்களுக்கு நீங்க 50 வருஷம் இருந்தா அது உங்களுக்கு ஹலால், அரசாங்கம் சொல்லு. அப்படி ஹலால் என்று அரசாங்கம் சொன்னாலும் மார்க்கம் சொல்லுது ஹராம், உனக்கு நீ கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி அங்க ஊட கணத்துல அடிச்சு கொண்டு வருவா 7வது பூமி வரைக்கும். இதுதான் மார்க்கம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த அல்லாஹ் ரசூலுடைய சட்ட திட்டங்கள்ல அடிப்படையானது அல்ல, யாருக்கும் கையடிக்கல. நபி அப்படித்தான் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏண்ட காலத்துல வந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் என்னையத்தான் பின்பற்றணும் என்று சொன்னாங்க. அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேரடியா பேசினவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்.
மிக உயர்ந்த ரசூல், உலுல் அஸ்ம்ல உள்ளவங்க, 5 முக்கியமான ரசூல்மார்ல உள்ளவங்க. ஆனா அவங்க எந்த காலத்துல வந்தா அவங்க ஒரு புதிய கருத்தை சொல்லல. எந்த கருத்து நான் சொன்னேனோ, அல்லாஹ்வால எனக்கு எந்த மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதே மார்க்கத்தை தான் அவரும் பின்பற்றுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போறாங்க, வந்தாலும் புதிய ஒரு கருத்து சொல்ல மாட்டாங்க. நபி சொன்னாங்க, ஈசா வருவார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படித்தான் நடந்து கொள்வார், இந்த கருத்துக்களை தான் சொல்லுவார், அதைத்தான் சொல்லுவார். புதிய கருத்து ஒன்றும் இல்லை, பழக்கங்கள் ஒன்று இல்லை. அதனால சட்டங்களை மாற்றல, சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க தான் மாறணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஷயங்களை கட்டாயம் கவனம் செலுத்துவோம். தனக்கு கீழே வேலை செய்யறவங்களை நல்ல முறையில கவனிப்போம். அவங்கள இந்தியால நேற்று பயன்ல ஞாபகப்படுத்தினேன். வேளாண்ல ஒருத்தர் அவர் ஒரு கார்மெண்ட் ஒன்று வச்சிருக்கிறவர். கார்மெண்ட் பொதுவா கார்மெண்ட் செய்யறவங்க, ஒழுங்கா செய்யறவங்களும் விற்கிறாங்க, ரிம்ல ஓட்டுறவங்களும் விற்கிறாங்க. ஏன்னா டைமுக்கு சம்பளம் கொடுக்கணும், சாமான் தயாரிக்கப்படும், சாமான் வேலைக்கு வரவும், வேலைக்கு வந்து அவன் ஃபுல் டைம் அவன் வேலையை செய்வான், தக்கிறத தச்சே ஆகணும், ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். வித்துப்படாட்டி இவர் இருவாரு, வித்துப்படாட்டி இவர் இருவி கொள்வார். ஆனாலும் சம்பளத்தை டைமும் கொடுத்துதான் ஆகணும். அந்த அடிப்படையில ஒருவர் கார்மெண்ட் செய்யக்கூடிய வசதி உள்ள ஒரு மனுஷன், அவருக்கு ஒரு வயிற்றுல ஒரு வருத்தம். அவர் இந்த ஹாஜியார் கிட்ட சொல்லியிருக்கிறார், ஹாஜியார் எனக்கு ஒரு வருத்தம், நான் போகாத இடம் இல்ல, செய்யாத மருந்து இல்ல. சிலவங்க அப்படித்தானே சொல்றேன், ஏன்னா வசதிகள் இருக்க எல்லா இடத்துல போயிட்டு மருந்து செய்யுது. இவர் கேட்காராம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களோட நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க, சம்பளத்தை டைமுக்கு கொடுக்குறீங்களா? அவரு கேட்ட கேள்வி அதுதான். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சோம், அதுல என்ன முன்பின் இருக்கேன்டாரா. இவர் சொன்னாங்க, நீங்க அதை ஒழுங்கா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேட் ஆக்குவான். அதே மாதிரி அவர் டைமுக்கு சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிச்சார், தனக்கு கீழே வேலை செய்யறவங்களோட நல்ல முறையில் நடந்தார், அல்லாஹ்வோட வருத்தத்தை இல்லாம. எல்லா நோய்க்கும் இந்த டாக்டர் மாற்ற மருந்து இல்ல, எல்லா நோய்க்கும் டாக்டர் மாற்ற மருந்து இல்ல. ஏன்னா சிலது நோய் இல்ல, சிலது அது நோய் அல்ல, அது தண்டனை. தண்டனைக்கு மருந்து இருக்கா உங்கள்கிட்ட? தண்டனைக்கு மருந்து இருக்கா? ஸ்கேன் பண்ணினா விளங்குமா? விளங்காது. மருந்து நோயா இருந்தா மருந்து இருக்கும், சில நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, கண்டுபிடிக்காம இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் அதனால் தான் தினா அதிகரித்தால், விபச்சாரம் அதிகரித்தால், விபச்சாரம் கூடினால் மக்கள் கேள்விப்படாத நோய்கள் உருவாகும். அப்ப அது நோய் அல்ல, அது தண்டனை. ஜகாத் கடமையான மக்கள், நான் அதுக்கு அங்கால இன்னும் போயிட்டு சொல்றேன், ஜகாத்தை சரியா கொடுக்க இல்லைண்டா அதாலேயும் சில நோய்கள் தண்டனைகள் வரும். ஏன்னா ஜகாத் என்றது 7 எளியோட பங்கு. பல நோம்புக்கு நான் ஜகாத் கொடுக்கிறேன் வளமையா, உதாரணத்துக்கு. அப்ப அதுக்கு முந்தைய எல்லா ஸ்டாக் எடுத்து கணக்கு பார்த்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு எனக்கு ஒரு 5 லட்சம் ஜகாத் கடமை, உதாரணத்துக்கு 2 கோடி இருக்கு, 5 லட்சம் ஜகாத் கடமைன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 லட்சம் தலை நோம்போட யார்தான் அது? ஏண்டையே இல்ல, எனக்கு சொந்தமானதே இல்ல. அது மிஸ்கீன், பக்கீர், கடனாளி, இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க இவங்களோட சம்பந்தப்பட்டது. 8 கூட்டத்துல ஒரு 4-5 கூட்டம் வைக்கிறான். அது அவங்களோட கைக்கு போக வேண்டியது. நான் அதை வச்சு ரோல் அடிச்சா அவன் ஹக்கே, அது அவன் பெர்மிஷன் இல்லை எனக்கு அதுக்கு பாவிக்க. அப்ப ஹராத்தை தான் சம்பாதிக்கிறேன். எவ்வளவு பேர் ஜக்காத் கொடுக்காம இருக்கிறான். மழை இல்லாத காரணமே ஜக்காத் சரியா கொடுக்காததான் காரணம். ஜக்காத் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காவிட்டால் மழை தடை செய்யப்படும் என்று நபி சொன்னார். பாருங்க, சிலர்கள் செய்யற தவறால சோதனை பொதுவா வரும். அதுவே முஸ்லீம்கள் செய்யற தவறால எல்லாருக்கும் சோதனை. முஸ்லீம்கள் செய்யற தவறு, ஜக்காத் கொடுக்கிற காபிர் அல்ல, முஸ்லீம் தானே. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இதால எத்தனையோ நோய்கள். இதால என்ன நடக்குதுன்னா, இவர் சம்பாதிக்கிறார் இஞ்சல ஹோஹோ என்று இஞ்சல பேசிக் கொண்டிருக்கு. இஞ்சலால அந்த நோய்க்கும் அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் வழிகோடு எல்லாம் இவருக்கு வந்து சேருது. சும்மா ரோட்ல போற வார மண்ட குத்தெல்லாம் இவருக்கு வந்து சேருது. சிலவங்க கேட்கிறாங்களே, என்னமோ தெரியா இப்படி எல்லாம் வருது போகுது. அமலத்தான் பார்க்கணும், இவர செயல தான் இவர் கவனம் செலுத்தணும். நான் இடையால என்ன மாற்றமான வேலை நடக்குதுன்னு பார்க்கணும். முதலாவது அதுதான் பார்க்கணும்.
அப்படி இருந்தா அதை திருத்திக் கொள்ளணும். அப்படி எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறாரேன்னா அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர சோதனை, அதுக்கு உதவி இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஜக்காத் பங்கொண்டு இருக்கு. எங்களோட நிதா பவுண்டேஷனால அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஜக்காத்து தான் எடுக்கிறோம். அது மட்டும் முழு ஸ்ரீலங்காலையும் இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட விஷயங்கள் கவனிக்கப்படும். கொழும்புக்கு மட்டுமல்ல, முழு ஸ்ரீலங்காக்கு. அத நீங்களே தேடி கொடுக்கணும்னா மிச்சம் நல்லம். அப்படி கொடுக்கறதா எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு கொடுக்கணும்னா நல்லம். நாங்களும் செய்ய, நீங்களும் செய்ய, அவரும் செய்ய. செலவு வைக்கிறாங்களே கேட்கறதுல மாஸ்டர்மார், அவங்க ஓடிக்கொண்டே தான், பிச்சை வாங்கி கொண்டே தான், வாய உதவி கேட்டுக்கொண்டே தான். அவங்கள திருப்தி பணி செய்யறார். சொந்தல் இல்லை அவங்களுக்கு. அவங்க இவருக்கும் சேர்த்து, பொண்டாட்டிக்கும் சேர்த்து, பிள்ளைகளுக்கும் சேர்த்து, பேரம் பேத்துக்கும் சேர்த்து எங்களை விட செல்வத்தை வசதி உள்ளவங்களை இருக்கிறாங்க. அப்படி பிச்சை வாங்குற கூட்டங்களும் இருக்கிறாங்க. அதனால தகுதியானவங்களை தேடி பார்த்து முறையா ஒப்படைக்கும். அது முக்கியமான விஷயம். அதனால தான் நாங்க சொல்றோம், ஒரு இடத்துக்கு நீங்க அந்த வேலையை மட்டும் செய்யறவங்களுக்கு அந்த வேலைக்கு கொடுங்க. இவங்க இதைத்தான் பாக்குறாங்க, அப்ப அதை கொடுங்க. நாங்க சும்மா கொடுக்கற இல்ல, அலசி தான் கொடுக்கிறது. அந்த ஊர்ல இருக்கிற மஸ்ஜிதோட சம்பந்தப்படுத்தி தான் கொடுக்கிறது. கிண்ணியால இருக்கிற ஒருத்தர் எங்கள்கிட்ட ஜகாத் கேட்கிறார், இஸ்லாத்துக்கு வந்தவர் என்ன, நாங்க போயிட்டு நேரடியா பள்ளிய சம்பந்தப்படுத்தி பள்ளி லெட்டரும் அவங்க தரணும், இஸ்லாத்துக்கு வந்த லெட்டர் எல்லாம் தரணும், எல்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் தரணும். தந்தத்துக்கு போறோம், கேஷ் கையில கொடுக்கற இல்ல, ஊடு கட்டணுமா அல்லது கூரையை செய்யணுமா, தொழில் வாய்ப்பா அந்த வேலையை ஆள் போட்டே செஞ்சு முடிக்கிறது. ஏன்னா கையில கொடுத்து அவங்க பாணி ஆக்கிடுவாங்க, திரும்ப போயிட்டு அதே கதையை சொல்லுவாங்க. அப்ப இப்படியே காலம் கழியும். ஜக்காத்துல நோக்கம் நிறைவேறாது. கொழும்புல நிறைய ஜக்காத் எடுக்க தகுதியானவங்க இருக்கிறாங்க, பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எனவே அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வந்து கொழும்புல சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் கொழும்பு மக்களுக்கும் கொடுக்கும். அந்தந்த ஊர்ல இருக்கிற வசதி உள்ள மக்கள் அந்தந்த ஊர்ல வசதி இல்லாத மக்களுக்கு ஜக்காத் கொடுக்கும். அவங்கள்ட்ட எடுத்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே கொடுக்கும். அதனால இங்க சம்பாதிக்க எல்லாத்தையும் வெளியே குழந்தைக்கு கொடுக்கிறது முறை இல்லை. நிறைய தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க, தேடுங்க. இந்த பிச்சை கேட்டு வாரவங்க மட்டுமல்ல தகுதியானவங்க, அதுல தகுதி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. சும்மா 5000, 10,000, 50,000, 2 ரூபாவையும் கொடுத்து ஜக்காத் நிறைவேற போற இல்ல. ஜக்காத்து நோக்கமே வறுமை இல்லாம ஆக்குறது. உண்மையிலே எங்கட நாட்டுல ஒரு 2-3 வருஷம் ஒவ்வொரு மஹல்லாவை எடுத்து, நான் சும்மா யோசிக்கிறேன், ஒரு மஹல்லாவை எடுக்கிறது. மஹல்லாக்கள்ல டீட்டெயில்ஸ் இருக்கணும், ட்ரஸ்டிமாருக்கு டைம் இல்லை. ஒரு மஹல்லாவை எடுத்து 500 குடும்பம் இருக்கேண்டா 500 குடும்பத்துல விவரம் மஸ்ஜிதுல இருக்கணும். பட்ன தட்டினா நாங்க உதாரணத்துக்கு ஒரு மஹல்லால போயிட்டு கேட்டா, உங்களோட மஹல்லால எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க சொல்லுங்க, பள்ளியில சொல்லணும் இத்தனை விதவைகள், அவங்களோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் நிலைமை இதுதான். முழு குடும்பத்துல விவரம். இஸ்லாத்து வந்தவங்க எத்தனை பேர் உடனே அவங்க சொல்லணும். இது எங்க சொல்லணும்? மஸ்ஜிதுல. ஒரு குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறேன்டா அமானிதமாக மஸ்ஜிதுல தான் அந்த செய்தி இருக்கும். அப்ப மஸ்ஜித் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், தயாராகணும். 500 குடும்பத்தோட தொடர்பு இந்த ட்ரஸ்டிமாருக்கு இருக்கணும். 10 பேர் ட்ரஸ்டிமார், 10 பேரால எல்லா வேலையும் செய்யல. ஆனா மஹல்லால இந்த 500 குடும்பத்துல நல்ல வாலிபர்கள் இருக்கிறாங்க, படிச்ச மக்கள் இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் இருக்கிறாங்க, வசதி உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்களோட டீமை சேர்த்துக்கொள்ளணும், வேலைகளை பிரிக்கணும். பெண்கள்ட விஷயங்களை எல்லாம் கவனிக்க இந்த டீம், விதவைகள்ட விஷயத்தை கவனிக்க இவங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்கள விஷயங்களை எல்லாம் பார்க்க கேட்க, யாராவது இஸ்லாத்துக்கு வாரேண்டா வந்துட்டாரேண்டா அவங்களோட வேலை எல்லாம் பார்க்கணும் இவங்க தான். மாணவர்கள்ட விஷயத்தை இவங்க பார்க்கணும். மதரசா விஷயங்களுக்கு எங்க ஊர்ல இருக்கிற மதரசாட விஷயங்களை கவனிக்க இந்த டீம், ஸ்கூல் விஷயங்களை கவனிக்க இவங்க. அதுக்கு தகுதியானவங்களை போடும். 10 பேரால அங்க என்னத்தான் செய்யணும், ஆனா 10 பேரும் நல்ல இயங்கணும், அடிக்கடி மீட்டிங் போடணும், அடிக்கடி மசூராக்கள் செய்யணும், வேலைகளை திட்டமிடணும். இந்த ஒவ்வொரு குழுவோடையும் தொடர்பு வைக்கணும். அதுக்கு பொறுப்பானவங்க வைப்பாங்க. 10 கமிட்டி இருக்கு, 10 பேரை தான் எடுக்கணும். இந்த 10 பேரும் அந்த 10 பேர் எடுத்து அவங்க சொல்லுவோம், இப்படி வேலை செஞ்சா எவ்வளவு பிரச்சனை முடிக்கணும்.
இப்ப நான் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஹாஜியார் வாரார், அவர்கிட்ட ஒரு 10 கோடி ஜக்காத் இருக்கு, 5 கோடி ஜக்காத் இருக்கு உதாரணத்துக்கு. அவர் விரும்புறார் இத நான் சரியான ஒரு வேலையை செய்ய. ஒரு மஹல்லாவை பிடிச்சி அந்த மஹல்லால தொழில் செய்யணுமானவங்க எத்தனை பேர்? அவருக்கு தொழில் செய்யணும் ஆனா வசதி இல்லை. அவருக்கு வியாபாரம் செய்ய தெரியும் ஆனா வியாபாரத்துக்கு வசதி இல்லை. சில நல்ல திறமையானவங்க இருக்கிறாங்க, அதை படிக்கிறதுக்கு எங்க படிக்கணும், எந்த இடத்துல படிக்கணும், அந்த கோர்ஸ் என்ன, அதுக்கு எவ்வளவு செலவு, அது ஒன்றும் தெரியா. அப்ப அவங்கள நாங்க தேடி பிடிச்சி சும்மா ரஸ்தியாவது அடிச்சு கொண்டு அநியாயம் செஞ்சு கொண்டு இருக்காம அவங்களெல்லாம் எடுக்கணும், ஒரு பயானம் பண்ணணும், ஒரு புத்திமதிய உலமாக்களை வச்சு சொல்லணும். நீங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கணும், நீங்க எல்லாம் உங்களோட உமா அப்பாவை கவனிக்கணும், சமுதாயத்துக்கு செலவழிக்கணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் என்று அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி, நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகள் திறமசாலிகள் ஆர்வம் ஊட்டி வெளிநாட்டுக்கு போக வேணுமா, அதுக்குள்ள ஏற்பாடு. டிரைவிங் தொழில் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறான், டிரைவிங் ஏழு அவருக்கு ஆசை, முயற்சி செஞ்சா செய்வார் அழகா, ஆனா ஒரு 50,000 அதுக்கு தேவை. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க ஒரு 50,000 தேவை. அங்கே இங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 25,000, ஒரு 75,000 ஒருத்தர டிரைவர் ஆக்கி விட்டுறேன். எழுமா இல்லவா? சிம்பிள் கேம். அப்ப ஒருத்தர் யோசிக்கணும், நான் இந்த வருஷம் என் ஜக்காத் தள்ளியால ஒரு 10 பேரை டிரைவிங் தொழிலுக்கு பழக்கி விடுவோம். முயற்சி செஞ்சா ஏழுமா இல்லவா? இவருக்கு ஊடுடா பேர் தேடிக்கொண்டு கேளா. இங்க ரெடியா இருக்கணும். ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு பள்ளியும் சரியா வேலை செஞ்சா நிறைய மாற்றங்களை பார்க்கணும். கோவிட் டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, டீடைல்ஸ் எடுக்க கஷ்டவாதி யாருன்னு தெரியா, விதவைகள் யாருன்னு தெரியா, அப்பதான் கணக்கு எடுக்கிறாங்க. அது அல்ல மேலான்னு சொல்ல எவ்வளவு வேலை. பள்ளி ட்ரஸ்டி போர்டுக்கு வர சண்டை, ஆனா வந்தா வேலை இல்லை, வேலை செய்ய தெரியா. கள்ளனும் பொய்யனும் வட்டிக்காரனும் ஏமாத்துக்காரனும் மோசடிக்காரனும் சண்டியனும் பள்ளிக்கு வந்த ட்ரஸ்டி போர்டுக்கு அவனால இந்த சமுதாயத்திலே சீர்திருத்தம் நடக்கும். அதனால இதெல்லாம் யோசிக்கணும். பயம் பண்ணியே காலம் கழியுது. சும்மா கத்தி காலம் கழியல. நீங்கள் ஒரு தலைக்கு எடுங்க, யோசிங்க. 10-40 வருஷமா நாங்க கொழுக்குல பேசிக்கொண்டே 19 வயசுல இருந்து இப்ப 56 வயசாச்சு பயம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கு சுபவுக்கு பயான், இப்ப லோருக்கு பயான், இப்ப தராவி போற பயான், எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. பிசினஸ் பயான் பிசினஸ் அல்ல, பயான் வியாபாரம் அல்ல. யார்கிட்ட பேர் புகழ் பாராட்டுகள் சம்திங் தேவையே இல்லை. அல்லாஹ் மௌத்து வரைக்கும் எங்களை அப்படி வைக்கணும். உலமாக்கள் அப்படியா கொஞ்சம் தகுதியானவங்க உருவாகணும். தெளிவா குர்ஆன் ஹதீஸ சமுதாயத்துக்கு தைரியமா எடுத்து சொல்லக்கூடிய உருவாகணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செய்யணும். அப்பதான் உம்மத்தை பாதுகாக்க, பொதுமக்களும் அதுக்கேற்றமாய் இயங்கணும். அப்பதான் உங்களோட காலங்கள் இப்ப முடிகிற காலங்கள். எங்களோட பரம்பரை இந்த நாட்டில் வாழும். எங்களோட நிதா பவுண்டேஷனால ஹாமனி சென்டர் ஒன்று தொடர்ந்திருக்கிறோம். வரல்ல பள்ளி மாஷால அல்ல அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். அந்த ட்ரஸ்டி போர்டு தயாராகி நாங்க ரோட்டோரத்தோட இருக்கிற பள்ளி, நோனவாக்கி செய்கிற வரல்ல பள்ளி, அதுல ஒரு பகுதியை தந்திருக்கிறாங்க. அவங்க அதுல யாராவது இஸ்லாத்தை விளங்கி கொள்ள விரும்பினா வரையிலும் அவங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. மாஷால இப்ப எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க. எத்தனையோ ஹாமதுமார், ஃபாதர்மார், நர்ஸ்மார், டாக்டர்ஸ்மார் அவங்க வாராங்க. எங்களுக்கு விலகி கொள்ளணும். யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவர்கள், பைனல் இயர்ல இருக்கிற மாணவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ப்ரோக்ராம் நடக்குது. அவங்களோட சேர்ந்து அதுல நிறைய நலவுகள். ஏன்னா இந்த இடத்துல படிச்சு வெளியாகிறவங்க தான் நாட்டுல பெரிய பெரிய பதவிக்கு வரப்போறவங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு தெளிவு இருந்தா எவன் என்ன கருத்தை சொன்னாலும் அவங்க தெளிவோட இருப்பாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி அவங்க மாத்தமா விளங்கி இருக்கிறாங்க. மீடியாக்கள்ல இன்றைக்கு எவனோ வெளியே வந்து மாத்தமான கருத்தை சொன்ன அதை மட்டும் தான் விளங்கி இருக்கிறாங்க. ஏண்டா அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. அப்ப எங்களோட பரம்பரையை பாதுகாக்க வேண்டியிருக்கு. எங்களோட சந்ததிகள் பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலை செய்ய கல்வியும் தேவை. ஒரு யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் செய்யறா 8-10 லட்சம் தேவை. நாங்க சும்மா அந்த வந்தா பிளேட்டிய கொடுத்தாலும் வேலவே அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து அந்த ஹாலை புக் பண்ணணும். வாரவங்களுக்கு போறவங்களுக்கு தேவையான புக்ஸ் கொடுக்கணும், தேவையான புத்தகங்கள் தர்ஜுமத்துல் குர்ஆன் இதெல்லாம் கொடுக்கணும். தேவையானவங்களுக்கு பெரிய செலவு. அவ இதெல்லாம் பிளான் பண்ணி செய்ய பணமும் தேவை. ஜகாத் தள்ளி அதுக்கு பாவிக்கலாம்.
சதகா சல்லித்தான் தேவை. அதனால உங்கள யார் யாருக்கு ஏழுமோ நிதா பவுண்டேஷனுக்கு மந்த்லி ஒரு கன்ட்ரிபியூஷன், மாசம் நான் ஒரு 5000 ரூபாய் தாரேன், 2000 ரூபாய் தாரேன், 10,000 ரூபாய் தாரேன், உண்டியல் கொடுத்திருக்கிறோம், தேவையானவங்க எடுங்க. இல்லைன்னா நீங்க மாசம் கொடுக்க இயலும், அக்கௌண்ட்டுக்கு போட இயலும், அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இது சமூகத்துடைய தேவை. நாங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலைகளை செய்ய இயலும். ஒரு கூட்டம் மட்டும் பட்டு மாஞ்சு கொண்டிருக்க மற்றவங்க குறை சொல்லி கொண்டு சரி வராது. குறைகள் இருந்தா வாங்க, குறைகள் இருந்தா திருத்துங்க, குறைகள் இருந்தா சொல்லித்தாங்க. சும்மா அந்த வாட்ஸ்அப்ல அதுல இதுல செய்திகளை பரப்பி செய்த வேலைக்கு மண்ணை கூட்டாதீங்க. செய்திகளை தெளிவெடுங்க. சொந்த கோவத்தை தீர்த்து கொள்ள எத்தனையோ பேர் முயற்சி செய்யறாங்க. அவங்களோட பர்சனல் கோவம் அந்த ஈஸ்ட் அட்டாக் டைம்லயும் அதுதானே நடந்துச்சு. எனக்கு இவரோட கோவம், நான் மெசேஜ் கொடுக்கிறேன், இவரு ஜஹரானோட தொடர்புள்ளார், இந்த அவன் இவரோட விட்ட போட்டு சுத்தம் பண்ணி விட்டுறான். இப்படி கோவங்களை தீர்த்து கொண்டாங்க. இதெல்லாம் இல்லாமலாகணும். எங்களுக்குள்ள ஒற்றுமை பாதுகாக்கப்பட்டு நாங்க அவ்வளவு பேரும் யோசிக்கணும். இந்த நாட்டுல 2 கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு நாங்க எப்படி வேலை செய்ய? எங்களோட கொடுக்கல் பஜாருக்கு நிறைய அந்நிய மக்கள் வராங்க. இவங்க முஸ்லீம்கிட்ட சாமான் வாங்காத, முஸ்லீம்கிட்ட கடைக்கு போவான்னு சொன்னாலும் மாஷா அல்லாஹ் கிரௌட் வந்து கொண்டுதான் இருக்கு. அல்லாஹ் தாரத்தை ஒத்த நாளே நீ பட்டேலா. இந்த வார அந்நிய மக்களோட நல்லா பேசி சிரிச்சு கழிச்சு பேசி நம்பிக்கையா நடந்து கொள்வோம், அஹ்லாக்காக நடந்து கொள்வோம். என்ன நடக்கும் என்றால் எங்களுடைய வியாபாரத்தையும் பெரிய முன்னேற்றம், இஸ்லாத்த முஸ்லீம்களை பத்தி நல்ல எண்ணம் வரும். நேற்று ஒரு வாலிபர் இஸ்லாத்துக்கு வந்தார். வந்து அவர் 2 கிழமை நோம்பு ஆரம்பிக்கிறக்குள்ள டைம்ஸ்ல வேலை செய்கிறவர், படிச்ச போட்டியன், அவர் ஒரு கிறிஸ்டியன். மாஷா அல்லாஹ். அவர் நேற்று என்னோட பேசிக்கொள்ள சொல்றார், இங்கிலீஷ்ல சிங்களத்தையும் பேசுறார். எனக்கு இந்த களிமா சொன்னதுக்கு ஒரு சரியான ஒரு நிம்மதி என்றார். நான் கேட்கவும் இல்லை அவருக்கு. எனக்கு சரி கவலைகள் இருந்துச்சு, எனக்கு எப்பயும் டென்ஷன். ஆனா இந்த களிமா சொன்னதுக்கு ஒரு என்னமோ தெரியும், எனக்கு ஒரு சந்தோஷம் என்றார். மனைவி கிட்ட இப்ப முயற்சி செய்யறார் அவ இஸ்லாத்துக்கு இருக்க. நான் அந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல சில முஸ்லீம்கள் என்னையோட நல்லா நடந்தாங்க. வேறொன்றும் இல்லை, பயான் பண்ணல, அவருக்கு நல்லா நடந்திருக்கிறாங்க. அவரோட அஹ்லாக்காலத்தான் இஸ்லாம் பரவும். அதுக்குத்தான் நான் நீங்களும் முயற்சியும். நாங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு 100 பேர் இருக்கிறோமேண்டா, ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும். குறைஞ்சது என்னையால் ஒத்த இஸ்லாத்துக்கு வரும். நியத்து வைப்பமாச்சா என் மவுத்துக்கு முந்தி எப்படியாவது ஒத்தனையாவது இஸ்லாத்துக்கு எடுத்துட்டு தான் நான் மௌத்தாவே. அப்படி நியத்து வச்சு செஞ்சவங்க எவ்வளவு பேர் நினைச்சா சாதிக்கலும். ஒரு ஒத்தனை தாக்கத் பண்ணி அவனை நல்லா கவனிச்சு அவனோட அன்ப இறக்கமா நடந்து அவனுக்கு ஏதாவது கொடுத்து எடுத்து, இந்த பெருநாள் வரப்பலையும் சரி கொடுத்து, ஒரு பிரியாணியோ கொஞ்சம் கொடுத்து, இந்த ரமலான் காலம் கஞ்ச கிஞ்ச கொடுத்து சரி ஆசைப்படுறாங்க. அன்னைக்கு அந்த பேங்க்ல இருக்கிறவங்க, எங்கட பேங்க்குக்கு போற ஒருத்தர் அவர் தான் செக் ஆகுது இதுக்கு போவார். அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க, உங்களோட கஞ்சி குடிக்க சரிய ஆசை எங்களுக்கு இருக்காங்களே. அப்ப அதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சா சரி சந்தோஷம். கஞ்ச குடிக்கிறதே சந்தோஷம் வேண்டா. இஸ்லாம் எவ்வளவு இனிப்பானது, எவ்வளவு சுவையானது. அதனால கண்ணியமான சொல்ல கொஞ்சம் நாங்க எல்லாம் எங்களோட திங்கிங், எங்களோட யோசனைகளை கொஞ்சம் விரிவாக்கணும். பரந்த சிந்தனையோட, குறுகிய சிந்தனை இல்லாம நாங்க வேலை செஞ்ச வேண்டாம். நிறைய கயிறுகள் நடக்கும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை எல்லாரையும் கபூல் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اهد الناس جميعا. اللهم اهدنا واهد بنا. اللهم اجعلنا سببا لمن اهتدى. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. واعف عنا واغفر لنا وارحمنا. أنت مولانا فانصرنا على القوم الكافرين. اللهم اسقنا الغيث والرحمة ولا تجعلنا من القانتين. اللهم إنا نستغفرك إنك كنت غفارا فأرسل السماء علينا مدرارا
ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், பல தவறுகளை செய்தவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா அந்த ரங்கமும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ், எங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ். மனிதர்களை தவறு செய்யக்கூடியவங்களாகவே படைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்களும் எவ்வளவோ முயற்சி செய்யறோம் யா அல்லாஹ், தவறுகள் நடந்துருது யா அல்லாஹ், பாவங்கள் நடந்துருது யா அல்லாஹ், எங்களோட நஷ்டை ஷைத்தானே வச்சிருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னோட கிருபையை கொண்டு தான் பாவத்தை தப்பிக்கொள்ளும் யா அல்லாஹ். நீ எங்களை பாதுகாப்பாயாக, எங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களோட உள்ளங்கள்ல பாவங்களின் மீது வெறுப்பை போட்டுடுவாயாக, எங்களோட மனைவி மக்களோட உள்ளத்தை பாவத்தின் மீது வெறுப்பை போட்டுடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட சீதேவியான எங்களோட உம்மா அப்பா பெற்றோர்கள் யா அல்லாஹ் எத்தனையோ பேர் மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ், சரியா கவனிக்க கிடைக்க இல்லையா அல்லாஹ், அவங்களோட சரியா நடந்து கொள்ள இல்லையா அல்லாஹ், நிறைய எங்களால தவறுகள் அவங்களுக்கு நடந்திருக்கும் யா அல்லாஹ், மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன் யா அல்லாஹ், நீ தண்டிச்சிடாத யா அல்லாஹ். தாய் தந்தையருடைய மனத்தை நோவிச்சா தண்டனை வரும் என்று சொன்னார்கள் யா அல்லாஹ், அப்படி எதுவும் செஞ்சிடாத யா அல்லாஹ், நாங்க தாங்கிக் கொள்ள மாட்டோம் யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், அன்புள்ளவன் யா அல்லாஹ். எங்கட தாய் தந்தையருக்கு ஆசிரத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயா. எங்கட குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ், எங்களோட இருந்தவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு இரக்கம் காட்ட உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ். உன்ன தண்டனையை தாங்க மாட்டாங்க அல்லாஹ், உன்ன வேதனையை தாங்க மாட்டாங்க அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் மீது கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட மனைவிமார்களை பொருத்திக் கொள்வாயாக, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. எங்களோட பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகள் எங்கட கெட்டு தரத்துல கிடைக்க இல்லையா அல்லாஹ், நீ தந்த பெரும் பாக்கியம் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயா. எல்லோருடைய பிள்ளையும் தக்குவாவுடைய பிள்ளைகள் ஆக்கி வையா அல்லாஹ், சாலிஹான பிள்ளைகள் ஆக்கி வையா அல்லாஹ். பிள்ளைகள வாழ்க்கையில பறக்கச் செஞ்சிரியா அல்லாஹ், பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். வலிக்கேற்றில் இருந்து, ஃபித்னாக்கள் இருந்து, போதை வஸ்துக்கள் இருந்து, ஷிர்க் குஃபர் ரித்தத்தில் இருந்து எல்லோருடைய பிள்ளையை பாதுகாப்பாயாக. எங்கட பிள்ளைகள் மக்கள் மருமக்கள் எங்கட சந்ததிகள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் யா அல்லாஹ் தீன்தாரிகளாவே ஆக்கிவை யா அல்லாஹ். யாரும் வழி தவறிடக் கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட மனைவி மக்களை கொண்டு எங்கட கண்கள் உள்ளங்களை குளிர வைப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு என்ன அளந்த ரிஸ்கை கண்ணியமா தந்திரியா அல்லாஹ், லேசாக்கி தந்திரியா அல்லாஹ், பரக்கத் செய்யப்பட்ட ரிஸ்காக்கிவை யா அல்லாஹ், அதை கொண்டே போதுமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹலாலை கொண்டே போதுமாக்கிறியா அல்லாஹ், ஹராம் கலந்துடவே கூடாது யா அல்லாஹ். ஹராம் எங்கட மனைவி மக்களோட உடல்ல எங்கட உடல்ல கலந்துடவே கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள்ல பலர்கள் கடனாளிகளா இருக்கிறோம் யா அல்லாஹ், கடன் பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். மௌத்துக்கு முந்தி கடன் எல்லாம் முடிச்சிரோம் யா அல்லாஹ். குடும்ப பாரம் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம் யா அல்லாஹ், குடும்ப பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். வயது வந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை அமைச்சு தந்திரியா அல்லாஹ், அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்து தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ பேர் சொந்த வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். நீயே உன்ன மேலான கிருபையை கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு வாசல்களை அமைத்து கொடுப்பாயாக. ஒவ்வொருத்தர வாழ்க்கையில பறக்கச் செய்வாயா. ஒவ்வொருத்தர குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக்கி வையா அல்லாஹ். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பை இரக்கத்தை மஹப்பத்தை போட்டுடியா அல்லாஹ். மவுத்து வரைக்கும் ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஆஜத்துகளை நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழிக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ரமலானுடைய நடுப்பகுதியில மன்னிக்கிற நாட்கள்ல இருக்கிறோம், எங்களை எல்லோரையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிரியா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல குணங்கள் உள்ளவங்களாக்கிறியா அல்லாஹ். பெருமை பொறாமையில இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். நீ வெறுக்கக்கூடிய எல்லா குணத்தையும் எங்களுக்கும் வெறுப்புள்ளதாக ஆக்கி வையா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய எல்லா குணமும் எங்களுடைய
வாழ்க்கையில உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட துஆக்களை கபூல் செய்து எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வையா அல்லாஹ். அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்யா அல்லாஹ். உன்னோட குதிரத்தை கொண்டு உதவி செய்யா அல்லாஹ். அந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்துக்கு நீ பதில் அடி கொடுப்பாயாக. நீ கொடுத்தால் யாராலும் தடுக்க இயலாது யா அல்லாஹ். அவர்களுடைய அணு ஆயுதங்கள் அவருடைய சக்திகளை இழக்க வைப்பாயாக, தைரியத்தை இழக்க வைப்பாயாக, கோலைகளாக்கி விடுவாயாக, அவர்களுடைய திட்டங்களை சுக்குநூறாக்குவாயாக, முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஆக்கி வைப்பாயாக. இந்த ரமலானுடைய மாதத்துல பசியில இருக்கிறார்கள் யா அல்லாஹ்.